ஹீரோயின் அனுபமா எப்படி பண்ணியிருக்காங்க? அனுபமா வந்து நம்ம டிராகன் படத்துல பார்த்ததுக்கும் இதுக்கும் இந்த படத்துலயும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான சேஞ்ச் தெரியும். அதாவது டிராகன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே மாடர்னான செக்ஸியா இருப்பாங்க. பட் இதுல வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து இறங்கி அடிச்சிருக்காங்க. ரொம்பவே கொஞ்சம் வைல்டா இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த லவ் பண்ற பொசிஷன் வந்து உண்மையா லவ் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அதான் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா மாரி செல்வராஜ் எல்லாருமே தரமா வேலை வாங்கி சூப்பரான ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணியிருக்காரு. இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் முகம் சுயிக்கிற மாதிரி இருக்குதுன்னா கொஞ்சம் பிளட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா காட்டியிருக்காங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா இது பண்ணிடலாம், மாடிஃபை பண்ணிடலாம் தோணுது. பட் ரியாலிட்டியா இருக்கு, பார்க்கும்போது ரியாலிட்டியா இருக்கு. அதை என்ஜாய் பண்றதே சில பேர் வருவாங்க, அது நம்மளுக்கு தெரியல. அப்புறம் அந்த அனிமல்ஸை கொள்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா அது எல்லாத்துலயுமே ரத்தம் இதுவா ஓடினுது அப்படின்னு வருது. ஸோ மற்றபடி வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா வருமே தவிர படம் வந்து டாப் டு பாட்டம் சூப்பரா இருக்கு. கண்ணு எடுக்க முடியல அந்த அளவு வந்து கண்டென்ட் பேஸ் பண்ணி அந்த கபடியை பேஸ் பண்ணி ரொம்ப தரமா கொடுத்துருக்காங்க. அதை வெறித்தனம் காட்டணும். இப்போ எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வெறித்தனத்தை வந்து படத்துல காட்டிடணும். அதாவது அது வந்து அவன் ஜெயிக்கும் போது ஆடியன்ஸுக்கும் அவன் ஜெயிக்கும் போதும் ரெண்டும் ஒட்டணும். அது வந்து ஒட்டுற மாதிரி சூப்பராக கிளைமாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாவே இது வந்து பைசன் திவாலின்னு கூட சொல்லிடலாம். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? பசுபதி, அமீர் சுல்தான், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறது பிரைஸ் பண்றது யாருன்னா பசுபதி தாங்க. அந்த சார்பட்டா பரம்பரையில எப்படி விட்டாரோ அது அப்படியே எடுத்து வந்து கொஞ்சம் கூட அதுல குறையாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல பண்ணிருக்காரு. அவர் பண்ணும்போது உண்மையிலே ஒரு அப்பாவோட அக்கறை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. எல்லா சீனும் அவுவடி சீனு அவுவது, சப்போர்ட் பண்ண வேண்டிய சீன்ல சப்போர்ட் பண்றது, பொருள் எடுக்க வேண்டிய சீன்ல பொருள் எடுக்குது பையனுக்காக சொல்லிட்டு எல்லா சீன்லயுமே பிச்சு உதறிட்டாரு. அவரோட சீன் பார்க்கும்போதுலாம் அப்பா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அடங்கி போற இடத்துல அடங்கி போறாரு, கர்ஜிக்க வேண்டிய இடத்துல கர்ஜிக்கிறாரு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. ரெண்டாவது நான் கொடுப்பேன் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஆமீர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலா சாவர மாதிரி 2 சீன் இருக்கு. ஆனா அது அவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப தரமான ஒரு வெயிட்டான ரவுடி அப்படின்னு நம்ம தான் இருக்கு. அது அந்த வடச்சலையில பார்த்து சாயல் அப்படியே வருது. இன்னும் அதுல ஊர் சைடு கலந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டா கொடுத்துருக்காங்க. அதான் 2 கோஷ்டி முதல்ன்ற மாதிரி இதுல ஒரு செட்டு தான் ஆமீர். ரொம்பவே தரமா இருக்கு. அவரோட லுக்குல இருந்து அவரு சாவர சீனோட நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சொல்லக்கூடாது. பட் அது பார்க்கும்போது நம்மளுக்கு அதான் ரியாலிட்டியா இருக்கு. அவர் இது மர்டர் பண்ணும் போதெல்லாம். மூணாவது தான் லாலும் நல்லா தான் பண்ணிருக்காரு. அவரும் மறைமுகமா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்றாரு யாருன்னா த்ரூவுக்கு. ஸோ அதுல நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஓவராலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சிம்பிளா இருக்கு. மாரி செல்வராஜோட படங்கள்ல இருந்து இந்த படம் எப்படி மாறுபடுது? அதாவது இல்ல ப்ரோ, இது வந்து யூஸ்வல் மாரி செல்வராஜ் தான். அந்த ஆக்சுவலா ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது, மாரி செல்வராஜ் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது இதுதான். எங்களுக்கு மாரி செல்வராஜோட டச் இருக்கணும் படத்துல, அதுதான் எதிர்பார்ப்பாங்க. வாய் படத்துல கொஞ்சம் கம்மியாச்சு. அதாவது ரொம்ப ஸ்டோரியில போகாம மேலோட்டமா இருந்த மாதிரி இருந்தது. பட் இதுல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்காரு. எப்படின்னா அந்த கர்ணனு இந்த இது பரியரும் பெருமாள் சொல்லிட்டு அந்த டச்சு, மாமன்னனு அந்த டச்சு அப்படியே வந்து இதுல வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. அதான் அந்த கேமரா வச்சு விளையாடுவார்ல, அந்த ரியாலிட்டியா எடுக்கிறதா இருக்கட்டும், கேமரா ஆங்கிள்ஸ் இதை காட்டிட்டு பாட்டு நீங்க காட்டணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டுவார்ல, அதெல்லாம் இதுல சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஓவராலாவே படம் வந்து நம்மளுக்கு கண்ணே வந்து பிளிங்க் கூட பண்ண முடியாம சூப்பரா திரும்பவும் நல்லா இருக்கு அது பார்க்கும்போது. மற்றபடி டெக்னிக்கலா படம் எப்படி இருக்குது? டெக்னிக்கலா தான் பூந்து விளையாடி இருக்காங்க. டெக்னிக்கலா தான் சொன்னேன், நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இது மார்னிங் வந்து இந்த டீசல் படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து டெக்னிக்கலா இது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. அந்த படம் வந்து படம்னு எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இதுல வந்து நம்மளுக்கு வந்து படம்ன்றே தெரியாது, ரியாலிட்டியா நம்ம அப்படியே நடக்குது, ஊர்ல இதான் நடக்குது அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டங்க. ஏன்னா அந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்படியே அவர் அனுபவிச்சு எடுத்திருக்காரு. ஓகேங்களா. அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரியாலிட்டி ஒரு செகண்ட் யாருக்குமே ஃப்ரேம் மிஸ் ஆகல, அந்த மாதிரி குத்தாரு. ஒரு பிரச்சனை கலவரம் நடந்ததா இருக்கட்டும், இல்ல ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ், ஒருத்தர் நல்லா பண்ணும்போது அது கூட சப்போர்ட்டிங் பண்றவங்களும் சரி, எல்லாருமே பூந்து விளையாடுறாங்க ஒரு ஃப்ரேம்ல அப்படின்னும் போது அதுதான் தரமான படம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் டாப் கிளாஸ் தான் சொல்லுவேன். இந்த படம்லாம் வந்து நல்லா ஓடி கலசம் நல்லா அடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாரி செல்வராஜ் படம்னா ஒரு சமுதாயத்தை சார்ந்துதான் படம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த படம் அதுல இருந்து எப்படி வேறுபடுது? இதுல வந்து சமுதாயம் சார்ந்தா இருக்குது. பட் அது ஓபனா சொல்லல. பட் சாதி வச்சு எடுக்கிறாங்க. இதுல வந்து அவன் இல்ல லம்மாள் இல்ல சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அதுல எல்லாரும் புரிஞ்சிடும், ஓகே சாதி தான் மீன் பண்றான் பொழுது புரிஞ்சிடும். பட் இருக்கிறத நேச்சுரல் தான் காட்டுறாங்க, அதை நான் குறை சொல்ல. நல்லாதான் இருக்கு. அதான் ஓப்பனா சொல்றாங்க, நடக்குதுதானே இதெல்லாம். அவன் ஒரு பையன் எப்படி கஷ்டப்பட்டு டெவலப் ஆகிறான் கபடி கேம்லன்றதான் ஸ்டோரி. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த அக்காவா வர்ற ரஜிஷா விஜயன் எப்படி பண்ணியிருக்காங்க? அதான் சொல்றேன், இவங்களும் இந்த படத்துல வந்து எல்லாரோட ரோலுமே நல்லா சப்போர்ட்டிவ் ரோல் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த அக்காவோட எமோஷன் வந்து
அதான் அவன் தம்பிக்காரன் ஜெயிக்கிறான் அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து இவங்க ஷாக் ஆகுறது, அது அவன் அந்த ரிசல்ட் அந்த பேர் அனௌன்ஸ் பண்ண உடனே அவனை போய் கட்டி பிடிக்குது சொல்லிட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து அக்காவோட சென்டிமெண்ட்டும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தோனி படத்துல வந்து ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஓ அக்கா, அதே மாதிரி தான் இதுல பாக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கு. அவர் வந்து ஒண்ணுமே இல்லைங்க, அவர் வந்து அவர் ஏன் வந்து எல்லாரும் பிடிச்சி போச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து கோவப்பட்டு இருப்பாரு, இது பார்ப்பாரு, ஜாதி பார்ப்பாரு, அவன் அப்படி நம்ம டீம்ல ஆடுவான், கடவுளை வந்து எங்க கடவுளை ஏத்துக்கிறேன் அதனால வந்து உன்னை வெறுக்கிறேன் சொல்லிட்டு அந்த மாதிரியே இருந்த ஒரு கேரக்டர். அவர்கிட்ட என்ன அட்வான்டேஜா இருந்தது அப்படின்னா எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது. எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கோவத்தை கூட வெறித்தனமா காட்டுறாரு, அண்ணன் போட்டாங்கடா சொல்லிட்டு வெறித்தனமா ஆடுறாரு. அதெல்லாம் ஆடுறது மட்டும் இல்லாம ஊந்து பொருள்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தானா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மாதிரி ஆயிடும். அவர் வந்து லாஸ்ட்ல வந்து கிளைமேக்ஸ்ல பசுபதி கூட இது சேர்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்ணு கலங்கிடும். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பசுபதிக்கு ஏத்த ரோலாவே அவர் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு அவரு. இந்த படம் இந்த வீக்கெண்டுக்கு சக்சஸ் பண்ணுவீங்களா? ஐயோ, இந்த படம் நான் சொல்றேன், இந்த படம் வந்து எப்படின்னா தாராளமா வச்சு பார்க்கலாம். இந்த படம் பைசன் வந்து வச்சு பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ரியாலிட்டியா இருக்குது. இது வந்து நீங்க குறை சொல்றவங்களுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக்லாம் படம் பிச்சுட்டாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே மைண்ட் ஓடினே இருக்கு. அது மியூசிக் எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கும். அதான் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். பட் அந்த படத்தோட மியூசிக் தான் அது வந்து ரிப்பீட்டடா எங்கேயோ ஓடுன்னு இருக்கும் மைண்ட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட் வாட்ச் தான். இப்போ டீசல் படம் பார்த்தேன், அது வந்து ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தது. பட் இது வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட் வச்சு ஈஸியா பார்க்கலாம். அது ஒரு சீனை செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சீனை எப்படி எடுத்தாங்கன்றதுக்காக நிறைய எப்படி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். படத்துல வந்து சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீக்குளிச்சி சாங்கா இருக்கட்டும், அந்த மாடர்ன் சாங்கா இருக்கட்டும், அந்த இவர் படிச்சது யாருன்னா நம்ம கேரளாவில் புகழ்பெற்றார்ல வேடன், அவருடைய சாங்ஸ்லாம் அதுல வந்துச்சு. எப்படி பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்படி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, எப்படி அதை மேக்கிங் பண்ணியிருக்காங்க? இதுல சாங்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ, அதாவது சாங்ஸ்னா இப்போ நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா தீபாவளி வர படத்துக்கும் அதுக்கும் சாங்ஸ்னா நம்மளுக்கு வைபா இருக்கணும், என்ஜாய்மெண்டா இருக்கணும், சிரிக்கணும், ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். பட் இந்த படத்துல வந்து சாங்ஸ் எப்படி போகுது அப்படின்னா கூஸ் பம்ப்ஸ். ஒரு சாங்கும் கூஸ் பம்ப்ஸ். அவர் மோட்டிவேஷன் கொடுக்குறது கபடியில இறங்கதா இருந்தாலும் சரி, அந்த லவ் ஃபீலிங்கான வர பாட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஃபீலிங் சம்மந்தப்பட்ட பாட்டு தான். மோட்டிவேஷன், ஃபீலிங்கு எல்லாமே ஓகேங்களா. அந்த என்டர்டைன்மெண்ட்றது கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த உணர்ச்சி வசப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றதுனால எல்லா சாங்குமே நம்ம மனசுக்கு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து சாங்ஸ் வந்து தனியாவே வச்சிடலாம். நீங்க சாங்ஸ் தனியா வச்சு ரசிச்சு கேட்கலாம். அதனால வந்து இதுல சாங்ஸ் மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு, பைசனுக்கு. கர்ணன், பரியேறும் பெருமாள், மாமன்னன், அடுத்து பைசன், இந்த படத்துல எது பெஸ்ட்? எனக்கு வந்து இது வரைக்கும் வந்து கர்ணன் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது ஏன்னே தெரியல, தனுஷ் அந்த படத்தை வெறியாக்கி விட்டுருவாரு. வெறியாயிடும் அந்த படம் ஓகேங்களா. என் டாப் 2 பாட்டும் ரொம்ப பிடிக்கும் கர்ணன். ஸோ அதுக்கு குறையாத அளவுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு கபடி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதால இது கொஞ்சம் லைட்டா கம்மியாகுது. பட் கர்ணன் தான் எனக்கு பெஸ்ட். ஓகே, கர்ணன் ஃபர்ஸ்ட், 2வது பைசன் சொல்லுவேன். பைசன் நல்லா இருந்தது. மாமன்னன் ஓகே தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பைசன் ரொம்பவே நல்லா இருக்கும். கர்ணனும் சொல்லவே தவிர தனுஷ் பின்ட்டாரு. பைசன் இன்னும் டாப் கிளாஸா இருக்கு. படத்தோட கோர் நாட் வந்து கபடின்னு சொல்றீங்க. அந்த கபடியை வந்து கரெக்டா நமக்கு ஃபீல் குட் பண்ற அளவுக்கு, அதாவது கனெக்ட் ஆகிற அளவுக்கு படுத்திருக்காங்க. அது சொன்னேன், எனக்கு கபடி அந்த உள்ள பிடிக்காது. ஏன்னா அது பார்த்துக்க முடியாது. ஸ்பீடா தொட்டு போடுவாங்க. அது நம்மளுக்கு கண்ணு ஸ்லோ மோஷன்ல பார்த்தா, டிவியில பார்த்தா நல்லா இருக்கும், சினிமால பார்த்தா தான். நம்ம நேரில் பார்த்தா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஸோ அது எனக்கு பிடிக்காத கேம கூட ஒரு நல்ல டீப்பா உட்கார வச்சு பார்க்க வச்சாங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே மேரி சொல்றது அதுலேயே பின்ட்டார் தான் சொல்லுவேன். ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. இந்த படம் வந்து 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுமா, பாப்பாங்களா விரும்பி? 2K கிட்ஸ், ஜென்சிஸ் மொத்தமா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா வந்து அந்த கிட்ஸ்லயே வந்து இவங்களா இருக்காங்களா, ஸ்கூல் பிளேயர்ஸா இருப்பாங்க, அதான் கபடி ஆடுறவங்களா இருப்பாங்க, ஊர் சைட்ல எல்லாம் இருப்பாங்க கபடி ஆடுறவங்க. ஸோ அவங்களும் இது ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஸோ அவங்களும் 2K கிட்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி பசங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த லவ் பண்றவங்க இந்த மாதிரி ஜென்சி சிட்டி பசங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? எவ்வளவு கேக்குறீங்க? 10க்கு சொல்லுங்க. 10க்கு நான் வந்து சாலிடா 8 தரலாம். 8க்கு கம்மி வாங்கவே முடியாது அப்படின்னு நம்ம கண்ணை மூடி 8 ஊத்தலாம். ஏன் மிஸ் ஆகுதுன்னா அதான் அந்த கொஞ்சம் வந்து நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நடக்குது. அதான் திடீர்னு செலக்ட் ஆகுறாரு, அதில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல என்னதான் இருந்தாலும். ஸோ அதுக்காக தான் இந்த மைனர் மிஸ்டேக் தான் கம்மியாகுது. அப்புறம் அந்த சில மிருகங்களை கொஞ்சம் அஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, மனுஷங்களை ரொம்ப ஓப்பனாகவே கொலை பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால நார்மல் பீப்புள்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் பார்த்தாங்கன்னா.
ஸோ அது அந்த மாதிரி காரணங்களால கொஞ்சம் மைனஸ் ஆகுது. மற்றபடி படம் வைஸ் பெரியவங்க பார்க்கறதுக்கு ரியாலிட்டியா போகுது படம், சூப்பரா போகும். 30 செகண்ட்ஸ்ல இந்த படத்தை போய் சொல்றதுன்னா என்ன சொல்றீங்க? ஓப்பனிங்ல வந்து இவர் வந்து ஒரு கிராமத்து, ஆக்சுவலா எடுத்தவொடனே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது இவர் வந்து இவரை காட்டுறாங்க, அதாவது இந்தியாவுக்கு ஆடுற மாதிரி, அதாவது ஆடுற மாதிரி தான் உள்ள டீம்ல இருக்காரு, உள்ள இறங்கி விட மாட்டாங்க. ஸோ இறங்கி விடாம ஒரு இடத்துல போய் சைட்ல உட்காரும்போது அவரோட பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்மள இறங்கி விட மாட்டாங்க, பட் நான் இந்த இடத்துக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பை சீன் போட்டு யோசிச்சு காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர போராட்டங்கள், கஷ்டங்கள், எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகுறாரு, என்னென்ன போராட்டம் நடக்குது, அதுக்காக அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்க, ஊர் ஜனங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த பகை என்னன்னே தெரியாது பகை, அந்த பகை வந்து அவர் வாழ்க்கையில் எப்படி விளையாடுது சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. இது வந்து அதான் சொன்னேன், ஒருத்தரோட வாழ்க்கையை வரலாறையே பார்த்த மாதிரி தான் இருக்கும்.